ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஒரு ஹெல்த்தியான ஒரு பாவக்காய் பொரியல். பாவக்காவை கொஞ்சமாக மோர் விட்டு நம்ம தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். கடாயில் எண்ணெய் வச்சு கடுகு போட்டுட்டு கொஞ்சமாக சீரகமும் சேர்த்துக்கிறேன். கறிவேப்பிலை போட்டுக்கலாம். கொஞ்சமாக நான் வெங்காயம் சேர்த்துக்கினேன். பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயம். இப்போ இது நல்லா வதங்கட்டும். பொன்னிறமாக தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு தட்டி போட்டு பூண்டும் போட்டுக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ நான் பூண்டு 2 பல்லு, ஒரு 5-6 பல்லு தட்டியே போட்டேன். இப்போ நம்ம தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி கொஞ்சம் வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம பாவக்காவை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இவங்களும் கொஞ்சம் பச்சை வாசனை போகட்டும். கொஞ்சம் சின்னதாக வச்சு வதக்கிக்கலாம். பெருந்தீயில் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இவங்களுக்கு தேவையான பொருட்களை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள், குழம்பு மிளகாய் தூள். இதுவும் எங்கள் அம்மா வீட்டு குழம்பு மிளகாய் தூள். கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கே அப்படின்றதுக்காக அதை போட்டேன். தனியா தூள். இவ்வளோதாங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம கிளறி விட்டுக்கலாம். கொஞ்சமாக புளி கொஞ்சம் போடணும். கொஞ்சம் நல்லா வதங்கின பிறகு நம்ம புளி போட்டுக்கலாம். முருங்கைக்காய் சாம்பாருக்கு நான் இப்போ வடகம் போட்டு எண்ணெய் போட்டு தாளிக்கிறேன். தாளிப்பு கொடுத்துட்டேன். இப்போ சாம்பாரை ஊற்றிக்கிறேன். முருங்கைக்காய் சாம்பார், ரசம், பாவக்காய் பொரியல். சூப்பராக சுவையான சாம்பார், முருங்கைக்காய் சாம்பாரும் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், பாவக்காய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம புளி கரைச்சல் கொஞ்சம் போட்டு தட்டு போட்டு மூடி வைக்கலாம். அதுலேயே வெந்துடும். நல்லா புளி கரைச்சல் அதுக்குள்ளே இறங்குச்சின்னா நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். கசப்பே தெரியாதுங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சமாக புளி கரைச்சல் ஊற்றிட்டேன். அதில் கொஞ்சம் தண்ணியும் தெளித்து விட்டுருக்கேன். அப்படியே ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். வேகட்டும். சாம்பாரும் கொதி வந்துடுச்சு. கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். சும்மா கொஞ்சம் போட்டால் போதும். இறக்கிடலாம். சூப்பராக சுவையான பாவக்காய் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். சூப்பராக சுவையான ஹெல்த்தியான பாவக்காய் பொரியல். சுகர், பிபி, வெயிட்டு எல்லாத்துக்குமே உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. பாவக்காய் கசப்புன்னு தாங்க பேர். ஆனால் ரொம்ப சமைச்சோம்னா ரொம்ப சுவையாக இருக்குங்க. சாப்பிடுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிடலாம். தேங்க்யூ. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.